எல்லாருக்கும் தனித்தனியாக இருக்குங்க ஓட்டு. மொத்தமாக சேர்ந்தா ஒரு கணிசமான ஓட்டு 0.8%. 1% கம்மியாக தான் ஓட்டு. விசிகாவோட ஓட்டு சதவீதம் என்ன? இப்போ சீமான்னா ஒரு ஓட்டு சதவீதம் சொல்றீங்கல்ல, 8.6 36 லட்சம் அப்படின்னு கணக்கு சொல்றீங்கல்ல. அதே மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஓட்டு சதவீதம் சொல்றீங்கல்ல. விசிகாவுக்கு என்ன ஓட்டு சதவீதம்? ஒரு காலத்தில் தமிழகத்தில் எதிர்கட்சியாக இருந்தவர்கள் கம்யூனிஸ்டுகள். காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருக்கிற போது எதிர்கட்சியாக கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க. இப்போ ஏடிஎம்கே பக்கம் வந்தா ஜெயலலிதா அம்மா மாதிரி யாரு அப்படின்னு அங்க கெஞ்சி வாங்குறது, இந்த பக்கம் வந்தா கலைஞர் கருணாநிதி மாதிரி யாரு சனாதனத்துக்கு எதிரானவர் அப்படின்னு ஏதாவது சொல்லி இவர் தான் காரல் மார்க்ஸே, இவர் தான் லெனினே, இவர் தான் ஸ்டாலின். அந்த ஸ்டாலின்லாம் இல்லை, சும்மா அந்த ஸ்டாலின் சும்மா ஒரு மாதிரியான ஆளு. இவர் இந்த ஸ்டாலின் தான் உண்மையான கம்யூனிஸ்ட்வாதி அப்படின்னு சொல்லி சீட்டு வாங்குற கேவலமான நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. சார் இப்போ நேற்று கூட்டத்தில் என்ன பேசியிருக்காரு? திரும்பவும் திமுக ஆட்சி அமைய நாங்கள் உறுதுணையாக இருப்போம். அவங்க கீழே இருக்கிறதுங்களா லூசுங்க மாதிரி 26 எங்கள் அண்ணா முதல்வர். உண்மையிலே நீங்கள் லூசுங்களா இல்லை ஜனங்களை என்னன்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க? எதை சொன்னாலும் வெளியில சொல்லுவாங்க, மைக்ல சொல்லுவாங்க. அண்ணா அறிவத்தில் போய் நேருக்கு நேராக நிற்க கூட மாட்டாங்க. ஒரு 2 அடி குனிஞ்சு அவருக்கு குள்ளமாக தான் இவங்க நிற்பாங்க. அதால இவர் என்ன வேணாலும் பேசிப்பார். இவர் நான் அது ஒரு கை தட்டுறதுக்கும் ஒரு கும்பல். நாங்கள் இல்லைன்னா ஆட்சியை அமைக்க முடியாது. சரி, ஒரு தடவை தான் நின்று பாருங்கண்ணா. மிஞ்சி போனால் ஒரு 6 சீட்டுக்கு மேலே தரமாட்டாங்க. இன்னைக்கு சொல்கிறாங்கல்ல, பிரசாந்த் கிஷோர் தான் எங்கள் வாழ்க்கையை கெடுத்தாரு. ஏன் கெடுத்தாராம்? இல்லை இவங்களுக்கு 6 போதுன்னு அவர் தான் சொன்னார். அவர் சொன்னார்னா உங்கள் ஓனருக்கு எங்கேயா போச்சு? ஓனருக்கு தானே நீங்கள் விசுவாசமானவர்கள். ரியல் ஒன் வாய்ஸ் நண்பர்கள் நேயர்களுக்கு வணக்கம். பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய பகிர்ந்து கொள்ள வந்திருப்பவர் புரட்சி தமிழகம் கட்சி தலைவர் வழக்கறிஞர் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள். வணக்கம் சார். முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களுடைய பிறந்த நாள் இன்று. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் அவர்கள் தெரிவித்ததில் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் இதே அலையன்ஸ் கூட்டணி தொடரும் அப்படின்னு சொல்லி அழுத்த திருத்தமாக தெரிவிச்சிருக்காங்க. இதை எப்படி பாக்குறீங்க? இதே கூட்டணி அவங்களுக்கு ஆமா, திமுக கூட்டணி கடந்த தேர்தலில் வெற்றி பெற்ற அத்தனை கட்சிகளும் தொடர்ந்து கூட்டணியில பயணிப்போம் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. எதிர்கட்சிகளை பொறுத்த வரைக்கும், வெளியே உள்ள கட்சிகளை பொறுத்த வரைக்கும் கூட்டணி உடைஞ்சிரும், விசிகா வெளியே வந்துடும், காங்கிரஸ் வெளியே வந்துடும் அப்படிங்கிற. விசிகாவுக்கு எத்தனை சதவீதம் ஓட்டு இருக்கு சொல்லுங்க? இல்ல, விசிகா திமுக வெற்றியில விசிகாவுடைய பங்கும் மிக முக்கியமானது. எல்லாம் நான் கேட்கல. விசிகாவோட ஓட்டு சதவீதம் என்ன? இப்போ சீமான்னா ஒரு ஓட்டு சதவீதம் சொல்றீங்கல்ல, 8.6 36 லட்சம் அப்படின்னு கணக்கு சொல்றீங்கல்ல. அதே மாதிரி ஒவ்வொரு கட்சிக்கும் ஒரு ஓட்டு சதவீதம் சொல்றீங்கல்ல. விசிகாவுக்கு என்ன ஓட்டு சதவீதம்? ஓட்டு சதவீதத்தை பொறுத்த வரைக்கும் தனித்து போட்டியிட்டா தான் அதை நிரூபிக்க முடியும். ஆனா விசிகாவை பொறுத்த வரைக்கும் அலையன்ஸ்ல பயணிச்சுக்கிட்டு இருக்காங்க. எல்லாருக்கும் தனித்தனியா இருக்குங்க ஓட்டு. மொத்தமாக சேர்ந்தா ஒரு கணிசமான ஓட்டு 0.8%. 1%க்கும் கம்மியாக தான் ஓட்டு. புரியுதா? அப்போது நீங்கள் கேட்கலாம், திமுக வெற்றி பெற்றதில் 13% பட்டியல் சமூக மக்கள் ஓட்டு. அப்போது பைபாஸ் வழியாக அதாவது ஊருக்குள்ளே போகாமல் அவன் நேராக பைபாஸ் வழியாக திமுகவுக்கு ஓட்டு போடுற கும்பலும் இங்கே இருக்கத்தான் செய்யுது. அதை நம்ம மறுக்கக்கூடாது. நான்லாம் ஒரு 1/4 கிராம் இருப்போமா, ஆனால் 7.25 கிராம் கூட இந்த 1/4 கிராம் சேர்ந்தால் தான் ஒரு சவரன். 1/4 கிராமை பொறுத்தவரை 7.25 கிராம் கோல்டோ இல்லை மற்ற மெட்டீரியல் சேர்ந்துருக்கணும். அதில் ஒரு 1/4 கிராம் செம்பு கிம்பு எது சேர்த்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. 8 கிராம் ஆகிடும், ஒரு நகை ஆகிடும். 8 கிராமில் ஒரு மோதிரம் செய்யணும்னா ஒரு 1/4 கிராம் இல்லையா, சரி ஏதோ பித்தளை ஏதாவது சேர்த்து விடியா, அப்படி சேர்த்துக்கலாம். அதால் இது ஒரு பெரிய சக்தி இல்லை. ஆனால் இவங்க பேசுறது எங்களை சுற்றியே, அதாவது நாங்கள் மையத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, நாங்கள் இருப்பது தான் மையம். ஒரு சர்க்கிள் போடுங்க, 360 டிகிரியில் ஒரு சர்க்கிள் போட்டால் நடுவில் இருக்கிறது தான் மையம். ஓரமாக இருக்கிற இடத்துல நான் இருக்கிற இடம் தான் மையம்னு சொல்ல முடியுமா? அது ஒரு கார்னராக இருக்கும், இல்லை செவ்வகமாக வெட்டலாம், முக்கோணமாக வெட்டலாமே தவிர மையப்புள்ளி என்பது அந்த 360ல் மையப்புள்ளி தான். அப்படி தானே இவங்களாம் சொல்லிக்க வேண்டியது தான். அந்த மாதிரி இப்போ கம்யூனிஸ்ட்டுக்கு எத்தனை சதவீதம் ஓட்டு இருக்குன்றீங்க நீங்கள்? ஒரு 2% இருக்குமா? அவங்களுக்கும் ஒரு 1 அந்த மாதிரி தான் இருக்கும். ஏன்னா இவெல்லாம் எப்பயுமே சொந்த காலில் நின்னா தானே நம்ம சொல்ல முடியும். அதால அப்படி தான் இருக்கும். ஏன்னா ஒரு காலத்தில் தமிழகத்தில் எதிர்கட்சியாக இருந்தவர்கள் கம்யூனிஸ்ட்டுகள். காங்கிரஸ் ஆளுங்கட்சியாக இருக்கிற போது எதிர்கட்சியாக கம்யூனிஸ்டுகள் இருக்கிறாங்க. இப்போ ஏடிஎம்கே பக்கம் இருந்தால் ஜெயலலிதா அம்மா மாதிரி யார் அப்படின்னு அங்கே கெஞ்சி வாங்கிறது, இந்த பக்கம் வந்தால் கலைஞர் கருணாநிதி மாதிரி யார் சனாதனத்துக்கு எதிரானவர் அப்படின்னு ஏதாவது சொல்லி இவர் தான் காரல் மார்க்ஸே, இவர் தான் லெனினே, இவர் தான் ஸ்டாலின். அந்த ஸ்டாலின்லாம் இல்லை,
சும்மா அந்த ஸ்டாலின் வந்து சும்மா ஒரு மாதிரியான ஆள், இவர் இந்த ஸ்டாலின் தான் உண்மையான கம்யூனிசவாதி அப்படின்னு சொல்லி சீட்டு வாங்குற கேவலமான நிலைக்கு அவங்க வந்துட்டாங்க. அதால் நீங்கள் எப்படி வெற்றி பெற்றீர்கள்? முதல்ல எதிராளிகள் பலவீனமாக இருந்தார்கள், எதிராளிகள் பிரிந்திருந்தார்கள். சப்போஸ் ஒரு பேச்சுக்கு பிஜேபி, அதிமுக, இன்னும் பிற கட்சிகள் சேர்ந்து நின்றுந்தா திமுக வெற்றி பெற்றுக்குமா? அதால் உங்களை பொறுத்தவரையில் உங்களுடைய அந்த அடிமை கூடாரம் அப்படியே இருக்கிறது. அது நம்ம பத்திரிகையாளர் மணி சொன்ன மாதிரி அல்சேஷன் நாய்கள் ஒரு 100 அப்படியே இருக்குது உங்களை சுற்றி பாதுகாப்பா. அண்ணா அறிவாலயத்தில் கட்டி போட்டு அல்சேஷன்கள் 100னார்ல, அந்த 100 அப்படியே இருக்குது. அதால் வேறு யாரும் வந்து போகிறதுக்கோ வர்றதுக்கோ வாய்ப்பு இல்லை. அதால் நீங்கள் வந்து என்ன பெரிய உங்களுக்கும் அதிமுக என்ன பெரிய ஓட்டு வித்தியாசம்னா ஒரு 3 தானே, 3 சில்லற தானே. உண்மையா இந்த 3 பேர் மாறாமல் இருப்பான்? அப்படியே கூட்டணி அப்படியே கூட இருக்கட்டுங்க, இன்னும் ஒரு 3 பேர் தெளிஞ்சிருக்க மாட்டான். அதால் அவங்க பெருமைக்கு அவங்க சொல்லிக்கலாம் எங்கள் கூட்டணி அப்படி இருக்குது அப்படியே இருக்குன்னு. இப்போ ஸ்டாலின் அவர்களை பொறுத்த வரைக்கும் இது போன்ற ஒரு தகவலை இன்று பிறந்த நாள்னு வெளியிடுறாங்க. அதே நேரத்தில் தொல் திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு சில தினங்கள் முன்னாடி என்ன தெரிவிக்கிறாங்க அப்படின்னா 2026 சட்டமன்ற தேர்தல் விசிகாவை சுற்றியே இருக்கும் அப்படின்னு சொல்லி தெரிவிக்கிறாங்க. அதுதான் நான் சொல்லிட்டேன், அந்த சர்க்கிளோட உதாரணத்தை சொல்லிட்டேன். உனக்கு என்னப்பா நீ என்ன வேணாலும் சொல்லலான்ற மாதிரி தான் நம்ம அதை கடந்து போகணும் சார். இப்போ நேற்று கூட்டத்தில் என்ன பேசியிருக்காரு? திமுக ஆட்சி அமைப்பு திரும்பவும் திமுக ஆட்சி அமைய நாங்கள் உறுதுணையாக இருப்போம். அவங்க கீழே இருக்கிறதுங்களா லூசுங்க மாதிரி 26 எங்கள் அண்ணா முதல்வர். ஏய், உண்மையிலே நீங்கள் லூசுங்களா இல்லை ஜனங்களை என்னன்னு தான் நீங்கள் நினைக்கிறீங்க? உங்கள் தலைவர் சொல்கிறாரு திரும்பவும் திமுக ஆட்சி அமைப்பதற்கு விசிக உறுதுணையாக இருக்கும், குங்குமம் சுமக்கும் கழுதையாக இருப்போம்னு ஒரு ஃபேமஸ் வசனம் இருந்தது. அந்த மாதிரி உங்கள் தலைவர் சொல்கிறாரு. நீங்கள் என்ன சொல்கிறீங்க? 2022 நாங்கள் தான் முதல்வர். என்ன ஊருக்கு முதல்வர்? அப்போது என்னவோ வாய்க்கு வந்ததை பேசிக்கின்னு வந்ததை வாங்கி வைத்த நிரப்பிக்கணும், அவ்வளோதான். அதால் இவர் என்ன வேணாலும் சொல்லி உன்னை ஒரு ஆளாகவே அவங்க மதிக்கலை. போன தடவை என்ன சொன்னீங்க? 2 சீட்டு கொடுத்தாங்க, ஒரு சீட்டு வந்து உதயசூரியன் சின்னத்திலே நிற்க சொன்னாங்க. அவர் திமுக காரத்தான்னு வச்சுங்க, இருந்தாலும் இன்னொரு கட்சியின் பொதுச் செயலாளர். அந்தாலும் நீதிமன்றத்தில் நான் வந்து விசிக இல்லைங்க, நான் வந்து திமுக தாங்க, என் உறுப்பினர் அட்டை இதுங்கன்னு அவரோட பதவியை பறிக்கணும்னு நீதிமன்றத்தில் வழக்கு வந்தபோது அவர் சொன்னவர் தான் ரவிக்குமார். இந்த தடவை நீங்கள் பாராளுமன்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா அப்பா ரொம்ப மகிழ்ச்சி, 2 சீட்டு கொடுத்தாங்க, 2 சீட்லேயும் உங்கள் சின்னத்திலே நின்றுங்கன்ட்டாங்க. எப்படியா கல்யாணம் பண்ணி வச்சாங்களாம். சரி பொண்டாட்டி கூட நீ இருந்துக்கோ அப்படின்னு என் பொண்டாட்டி அனுப்பிச்சிட்டாங்களாம். என்ன கேவலம் இல்லை இது? ஒரு பெரிய கட்சின்னு சொல்கிறவங்க, நாளை முதல்வர்னு சொல்கிறவங்க 2 சீட்டு கொடுத்து உங்கள் சின்னத்திலே பார்த்து நின்றுங்கன்னு சொன்னது ரொம்ப மகிழ்ச்சி அளிக்கிறது. இதை விட ஒரு கேவலமான அடிமையான வார்த்தை வேறு எங்கன்னா அரசியலில் கேள்விப்பட்டுருமா? ஏன்னா நீங்கள் ஒரு கட்சி வச்சுருக்கீங்க, உங்கள் கட்சியிலேருந்து இன்னொரு கட்சியில் இருக்கிற போய் சீட்டை வாங்கி சின்னத்தை வாங்கி நிற்கிறீங்க. அவன் சின்னத்தில் நிற்கிறதுக்கு நீங்கள் எதுக்கு ஒரு கட்சி? இன்னொருத்தருடைய கட்சியோட சின்னத்தில் நிற்கிறோம்னா நம்ம அந்த கட்சி உறுப்பினராக ஒரு உறுப்பினர் என்ன காட்டணும். இந்த கட்சியோட உறுப்பினர் இவர், இந்த எண் இவரோட உறுப்பினர் என்ன, அதன் அடிப்படையில் இந்த சின்னத்தை இவருக்கு ஒதுக்கணும்னு ஒரு பிஃபார்ம் தருவாங்க. அப்புறம் என்ன என் கட்சிக்கு பொதுச் செயலாளர், ஒரு பொது செயலாளர், நீங்கள் கேவலம் இல்லை இது? அதால் இவங்க என்ன வேணாலும் சொல்லிக்கலாம் சார். எதை சொன்னாலும் வெளியில் வந்து சொல்லுவாங்க, மைக்கில் சொல்லுவாங்க. அண்ணா அறிவத்தில் போய் நேருக்கு நேராக நிற்க கூட மாட்டாங்க, ஒரு 2 அடி குனிஞ்சு அவருக்கு குள்ளமாக தான் இவங்க நிற்பாங்க. அதால் இவர் என்ன வேணாலும் பேசிப்பார். இவர் நான் அது ஒரு கைத்தட்டுறதுக்கும் ஒரு கும்பல், நாங்கள் இல்லைன்னா ஆட்சியை அமைக்க முடியாது. சரி ஒரு தடவை தான் நின்று பாருங்களேன், ஆட்சி அமைக்க முடியாதுல்ல, நில்லுங்க, அவங்க தோக்கட்டும், அப்புறம் உங்கள் அருமை புரிகிட்டோம். இல்லை இப்போ இந்த பக்கம் ஒரு மிஞ்சி போனால் ஒரு 6 சீட்டுக்கு மேலே தரமாட்டாங்க. இன்றைக்கி சொல்கிறாங்கல்ல, பிரசாந்த் கிஷோர் தான் எங்கள் வாழ்க்கையை வந்து கெடுத்தார். ஏன் கெடுத்தாராம்? இல்லை இவங்களுக்கு 6 போதுன்னு அவர் தான் சொன்னார். அவர் சொன்னார்னா உங்கள் ஓனருக்கு எங்கேயா போச்சு? ஓனருக்கு தானே நீங்கள் விசுவாசமானவர்கள். இப்போ நம்ம கூட இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒருத்தர் வேலை செய்கிறான், ஒரு இப்போ செக்யூரிட்டி ஸ்டாஃப் ஒருத்தர், என்னையா இப்போ இப்போல்லாம் பார்க்க முடியாது, போய் நான் என்ன சொல்லுவான்? சரிங்க எஜமான் நான் வந்துடும், போடுறேன் கூப்பிட்றாங்க ஓனரை, நீ யாரா நீ சம்பளத்துக்கு ஆள் தானே, என்னையும் எப்படி சொல்கிற? அப்படி இல்லை பிரசாந்த் கிஷோர் கேட்டுருக்கணும். இப்போ சொல்கிறாங்க எங்கள் வாழ்க்கையை கெடுத்தவர் அவர் தான், இல்லைன்னா திமுக 60 கொடுத்துருக்கோம். இதெல்லாம் இந்த அரசியலில் இந்த மாதிரி ஒரு மட்டமான நபர்களை நம்ம பார்த்துருக்கவே முடியாது. ஒரு பெரும் சமூகம் பின்னாடி இருக்குது. அந்த சமூகத்தின் வழி அதாவது அந்த சமூகத்தினோட மதிப்பு தெரியாமல், வேல்யூ தெரியாமல் இந்த யானை பிச்சை எடுக்கும் தெரியுமா? யானை கடத்தெருவில் சும்மா ஒரு பாகன் சின்னதாக ஒரு அங்கசம் வச்சுருப்பான், கையை நீட்டினா கை நீட்டும்,
வாழைப்பழம் ஒரு வாழைப்பழம் கொடுத்தா போதும், வாங்கி தின்னுட்டு அதுக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ண தெரியுமா? அந்த நிலையில் தான் திருமாவளவன் இந்த சமூகத்தை வச்சுன்னு இருக்கார். இப்போ சமீபத்தில் ஒரு மீட்டிங்கில் திருமாவளவன் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. இந்த மீட்டிங்கில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டேஜில் தொண்டர்கள் அதிக அளவில் ஏறுறாங்க, ஸ்டேஜே சாஞ்சி விழக்கூடிய ஒரு நிலை ஏற்படுது. காவல்துறையினர் மீட்டு திருமாவளவன் அவர்களை கூப்பிட்டு வர்றாங்க. மேடையில் வச்சே திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தொண்டர்கள் மீது கோவப்படுறாங்க. இதை எப்படி? இது இவங்க வேணும்னே திட்டமிட்டு செய்யுது சார். இப்போ எல்லா மேடையிலுமே அப்படி ஏறிடுறாங்களா சார்? எந்த மேடையிலையாவது தலைவர் பேசுவார், தொண்டர்களை கீழே உட்கார வச்சு பார்த்துருக்கீங்களா? என்ன நீ ஊரில் இல்லாத அதிசயம்? அவங்க சகோதரன் தானே, என்ன அப்படி? அதே மாதிரி வேற ஒரு தலைவர் பேசுறாருன்னு வச்சுங்களேன், இவரா கை தட்டுவார் அங்கிருந்து மேலேருந்து. தட்டினவுடனே கீழே இருக்கிறவங்களாம் கை தட்டணும். பின்னாடி 2 பேர் நிற்பான். இவர் பேசின உடனே அங்கேருந்து ரெஸ்பான்ஸ் வரும்னு வச்சுக்க, உடனே அவன் கை தட்டுவான் திருப்பி. உடனே அதை பார்த்து தட்டணும். இது எல்லாமே ஒரு நாடக கும்பல் தான் இது. ஒரு ஸ்டேஜ் மேலே நீங்கள் எங்கேயாவது பார்த்தேன்னு சொல்லுங்க, மற்ற கட்சி கூட்டத்தில் ஒரு தலைவர் பேசுறாரு, திப்புன்னு எல்லாரும் கீழே உட்காந்துக்கிறாங்க. என்னது இது? ஒரு கேவலப்படுத்துறதுக்கு ஒரு அளவு இல்லை இந்த சாதியை. மற்றவன் பார்க்குறவன் என்ன நினைப்பான்? அதில் இவருக்கு என்னன்னா அவ்வளோ அபரிவிதமான செல்வகையா கேளுன்னு கேட்ட காது கேட்காதா? இவங்களும் அதை செய்யுது சார். சார் நாங்கள் முன்னெல்லாம் கூட்டம் போட்டோம்னா அப்போ ஆரம்பத்தில் கோயம்புலேருந்து ஒரு 10-20 பேர் கூட்டம் போவோம் சார். இந்த கை தட்டுறதுக்கு போகிறதுக்கு. துப்பாக்கி வாங்க 10 ரூபாய், வெடிகுண்டு வாங்க 10 ரூபாய், AK-47 வாங்க 10 ரூபாய், அப்படிலாம் சில்லறை மாற்றி கொடுத்து நாங்களாம் ஸ்டேஜில் ஏற்றுவோம். அந்த மாதிரி இது ஒரு செட்டப் தான் சார் இது. இப்போ திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் அப்போ திமுக கூட்டணி தான் தொடரும், திமுக கூட்டணியுடைய வெற்றிக்கு தான் நாங்கள் பாடுபடுவோம் அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அப்படின்னா அப்போ 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவில் விசிக தொடர்வது உறுதி அப்படின்னு சொல்லி எடுத்துக்கலாமா? திமுகவை விட்டு விசிக வந்தா அண்ணன் திருமா தான் வெளில வருவார், மிச்சம் எல்லாரும் அங்கேயே இருப்பாங்க. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், தேசிய விடுதலை சிறுத்தைகள் என்ற பெயரில் ஒரு பேரையும் ஓனருங்க கொடுத்துட்டாங்க. சப்போஸ் மிஸ் ஆகி அந்த பக்கம் போனார்னா பாருங்கன்னு. அதுக்கப்புறம் பல விஷயங்கள் வெளியே வரும் பாருங்க. ஆனால் 100% அவர் திமுக விட்டு வருவதற்கான வாய்ப்பு இல்லவே இல்லை. இப்போ தேசிய விடுதலை சிறுத்தைகள் அப்படின்னா அந்த ஓனர்கள் அப்படின்னா யார் கொடுத்தாங்க, கொஞ்சம் விவரமாக சொல்லுங்கள். இல்லை, இவங்க இருக்கிற எந்த கூட்டணி இருக்கோ சார், திமுகவுக்கு கட்சிகளை உடைப்பதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைங்க. இன்றைக்கி நாட்டில் ஒரு 50-60 கட்சிகளுக்கு ஸ்தாபகர் யாருன்னா திமுக தான், கருணாநிதி அவர்கள் தான். அதால் இவங்க கட்சியை பிளப்பது இவங்களுக்கு சர்வசாதாரணமான வேலை. அதால் இவங்க விசிகாவை திமுகவை விட்டு விசிகா வந்ததுன்னா நிச்சயமாக விசிகாவை உடச்சிருவாங்க சார். ஆதவ் அர்ஜுனுக்கும் திமுகவுக்குமான பிரச்சனை அது ஒரு நடிப்பு தான் வச்சுங்களேன். அது ஒரு எழுதப்பட்ட டிராஃப்ட் தான், அது ஒரு நாடகம் தான். அதுலேயே பார்த்தீங்கன்னா திருமா பக்கம் யாரும் நிற்கலையே, எல்லாமே திமுக பக்கம் தானே நின்னாங்க. நான் அடித்து 100% சொல்லுவேன், விசிகாவை விட்டு திரும்ப வந்தார்னா திரும்ப ஒரு ஆளாக தான் வெளியே வரணும். மிச்சம் இன்றைக்கு இருக்கிற MP MLAக்கள் எல்லாரும், கட்சியில் இருக்கிற முக்கிய நிர்வாகிகள் பெரும்பாலானவர் திமுக பக்கமே நின்றுவாங்க. அண்ணன் ஒத்தையில் தான் நிற்கிறேன் அப்படின்னு சொல்ல வேண்டியது தான். நான் 1/4 கிராமம், ஏன் 7.25 கிராமம் காணோம் அப்படின்னு பேசினார்ல, அந்த மாதிரி பேச வேண்டிய நிலைமைக்கு தான் வந்துடுவார். அதை உணர்ந்து தான் அவர் அதை விட்டு போக மாட்டார். போனார்னா இன்னும் பல விஷயங்கள், அவருக்கான பல விஷயங்கள் வெளியே கதை நாரிடும். அதெல்லாம் அவர் எந்த காலத்தையும் திமுக விட்டு வர மாட்டார். அப்போது திருமாவளவன் அவர்களை பொறுத்த வரைக்கும் தன்னிச்சையாக எந்த முடிவும் எடுத்து செயல்பட முடியாது அப்படின்னு எடுத்துக்கலாமா? அவரால் எதுவுமே யோசிக்க முடியாது சார். தனியாக எல்லாமே திமுக யோசிக்கிறது தான் அவர் செய்யணும். அவர் திமுகவோட எல்லாரும் சொல்கிறாங்கல்ல, திமுகவோட SC ST விங்குன்றாங்கல்ல, அது உண்மை தான். அவர் திமுக என்ன நினைக்கிறதோ அதை செய்ய வேண்டும். அவர் என்ன இன்னைக்கு பேசணுன்றது கூட திமுக தான் முடிவு பண்ணுது. நம்ம என்ன சொல்ல முடியும்? யாருக்கு எதிராக பேசணும், என்ன விஷயத்தை பேசணுன்றது கூட திமுக தான் முடிவு பண்ணுது. பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்முடைய வாசகருடன் பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி சார்.